ஹலோ ஜேடிவி வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் க்ரீன் பிரியாணி. இது வந்து ஒரு சத்தான பிரியாணி, காய்கறி எல்லாம் நிறைய போட்ட பிரியாணி. அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். அதனால் கலர் வந்து நல்லா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், தயிர், கொத்தமல்லி, புதினா, கேரட், வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4-5 எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்க போகிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறமேட்டுக்கு ஹோல் கரம் மசாலா, இது வந்து நான் ரைஸ் வேக வைக்கும் போதும் போட போகிறேன், தாளிக்கும் போதும் போட போகிறேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் சூடான உடனே அந்த ஹோல் கரம் மசாலாவை அதில் நான் போட்டுட்டேன். அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போது போட்டாச்சு. நல்லா அதையும் வதக்கி விடுங்க. அடுத்ததாக நான் பீன்ஸையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்க போகிறேன். பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்க டைம் எடுக்குன்றதுனால ஃபஸ்ட்டே நான் சேர்த்துட்டேன். இது ரெண்டுமே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பீன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் இது எல்லாமே. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கோங்க, உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் ஒரு பாதிக்கு மேலே கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நான் பிரியாணி மசாலாவையும் தயிரையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வெஜிடபிள் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி எடுத்து அது கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவை போட்டு கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் அதில் சேர்த்துட்றேன். சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி வதக்கும் போது காய்கறிக்கு மட்டும்தான் போட்டோம் சால்ட்டு, இதுக்கு போடலை. அதனால் நான் இப்போ சால்ட்டை போட்டிருக்கேன். அரிசி வந்து ஒரு பாதி அளவுக்கு மேலே வேகணும், அதுவும் ஒரு ஹாஃப் பாயில் வரணும். ஹாஃப் பாயில் வந்துருச்சு இப்போ அரிசி. நான் இப்போது இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச காய்கறி மிக்சர், வெஜிடபிள் மிக்சரை எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யையும் கடைசியில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வந்து வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் கழித்து நான் அந்த ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நல்லா வெந்துருச்சு. வெஜிடபிள் க்ரீன் பிரியாணி இப்போ நமக்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப சத்தான ரெசிபி. குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.